இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 1:27. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறிச்சே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எவ்வளோ தேவ சமூகத்துல உங்க விண்ணப்பங்களை தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அண்ணாலும் அதே மாதிரிதான் ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஆண்டவருடைய ஆலயத்துல போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப மனக்கவலை, ரொம்ப வேதனை. அநேக ஜெப விண்ணப்பங்கள் எங்களுக்கு வரும். குழந்தை இல்லை, ஒரு சகோதரி அடிக்கடி கால் பண்ணி அழுவாங்க. ஒரு குழந்தை இல்லை சிஸ்டர், வருஷங்கள் ஓடி போகுது, எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட். என் கணவரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போகிறாரு, கொஞ்சம் சம்பளம் தான், ஆனா ஒரு குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கிறோம், நிறைய பைசாலாம் போகுது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி அப்படியே அழுவாங்க. அவ்வளோ மனபாரம், கவலை, ஒரு குழந்தை இல்லாதது நிமித்தம் கண்ணீர். சில குடும்பங்கள்ல எல்லா நன்மைகள் இருக்கும், ஆனா ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு குறைவு, அந்த வருத்தம் குடும்பங்களை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அண்ணாங்களுக்கும் இதே கவலை தான். ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுதா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாங்கப்பா. அவளுடைய விண்ணப்பம் ஒரே ஒரு ஆண் குழந்தை தாங்க, தந்தா உங்களுக்கே நான் தரேன் அப்படின்னு பொருத்தனையோடு அண்ணாள் மன கசந்து வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் சாதாரணமானதல்ல. தன்னுடைய இருதயத்தை அண்ணாள் உடைத்து ஊற்றுகிறா. ஆண்டவரே எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு ஒரு அன்பான கணவரை கொடுத்துருக்கீங்க, ஆனா விஷனப்படுத்துகிற வார்த்தையை நான் கேட்கிறேன், துக்கப்படுத்துகிற வார்த்தையை நான் கேட்கிறேன், என்ன ரொம்ப ஏளனமா பேசுறாங்கப்பா, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அண்ணா தேவ சமூகத்துல போய் அழுகிறா. தன்னைத்தானே தனிமைப்படுத்துகிறா. கர்த்தருடைய ஆலயத்தை தெரிந்து கொண்டா. பிரியமானவர்களே, அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்துல எட்டப்பட்டது. அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற நன்மை, அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். தடைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீங்களே, நீங்க கேட்ட விண்ணப்பத்தை அவர் தருவார். ஜெபம் விண்ணப்பத்திற்கான பதிலை பெற்று தருகிறது. அண்ணாள் கேட்ட மாதிரி அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறாங்க கர்த்தர். பொருத்தனையை போய் நிறைவேற்றுக்கிறாங்க அண்ணா. அப்படியே அண்ணால் ஆண்டவர் விடல, இன்னும் குழந்தைகளை கொடுத்து அண்ணாளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அண்ணாள் தேவ சமூகத்துல கேட்ட விண்ணப்பத்தின் படியே அண்ணாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அண்ணாளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அண்ணாள் கேட்ட விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை தந்தது போல அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார், கண்ணீரை உடைய சமூகத்துல வடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. விசேஷமாக திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் அப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதி, வயிற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தையை ஆசீர்வதிங்க, சுமக்கிற தாயை ஆசீர்வதி, நல்ல டெலிவரியை தாங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சேஷித்த ஞானத்தால் கர்த்தர் நிரப்புவீராக. பலவீனத்தோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் நீங்க தேவ சமூகத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.